நெக்ஸ்ட் நம்ம போலீஸ் மூச்சியை தான் காட்டுறாரு. அவர் வீட்டுக்குள்ள குப்பை இருக்கா இல்ல குப்பைக்குள்ள வீடு இருக்கான்னு தெரியல, அந்த அளவுக்கு பயங்கர குப்பையா இருக்கு. கிளீன் பண்ணவே மாட்டார் போல இருக்கு. எல்லாம் வெளியில வாங்கின சாப்பாடு ஐட்டமோட எல்லா பிளாஸ்டிக் கவரும் குவிஞ்சு கிடக்கு. அவருக்கு தண்ணி தாங்க எடுத்து தண்ணியை தேடுறாரு, அங்க எதுவுமே இல்ல. சரி, ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு பால் பாக்கெட் எடுத்து குடிக்கிறாரு. அவங்க எல்லாம் அப்படியே குடிப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை போல இருக்கு. ஆனா இவர் குடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது கெட்டு போனது அப்படின்னு. ஏன்னா புதுசா பால் பாக்கெட் கூட அவருக்கு வாங்க நேரம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து அவருக்கு ஒரு கால் வருது. அந்த சீனை அப்படியே கட் பண்றாங்க. இங்க நம்ம ஹீரோயின் ஒரு ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அங்க பக்கத்துல ஒரு டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு கிரிமினலை பத்தி நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதாவது அந்த கிரிமினல் பிரசன்ட் டைம் இன்னும் 1 மாசம் தான் இருக்கு, இன்னும் 1 மாசத்துல ரிலீஸ் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்த உடனே அவங்க ரொம்ப தடுமாறி கீழே விழறாங்க. உடனே அவங்களுக்கு பிளாஷ் வந்து போகுது. அதாவது அவங்க பாட்டியம்மா சின்ன குழந்தையா இருக்கும் போது இருக்கலாம், ஒரு 10 வயசு 12 வயசு குழந்தையா இருக்கும் போது அந்த ஹீரோயினை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கொண்டு வராங்க. அப்ப பின்னாடி அந்த கிரிமினல் சொல்லிட்டே போறான், சின்ன பொண்ணு, நான் உன்னை சீக்கிரமே சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு நினைவுக்கு வந்து போது. இப்ப அவங்க ரொம்ப பயந்துடுறாங்க. அதே சமயத்துல நம்ம கோல் ஃபேஸ் டாக்டர் இருக்கார் இல்லையா, அவரை பார்க்க யாரோ ஒருத்தவங்க வராங்க. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு திராட்சை தோட்டத்தை காட்டுறாங்க. நம்ம நடுவுல ஒரு பிட்டு சீன் பார்த்தோம் இல்லையா, ஒரு நாய் வந்து ஒரு தோட்டத்துக்குள்ள இருந்து ரத்தக்கரை படிஞ்ச ஷூவை கொண்டு வர மாதிரி இப்ப அந்த தோட்டத்துக்கு உள்ளதான் போறாங்க. அங்க ஒரு பிணம், அதாவது அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு நம்ம நைட்ல வாக்கிங் போற பொண்ணை பார்த்தோம் இல்லையா, அந்த பொண்ணோட பிணத்தை தொங்க விட்டுருக்காங்க. தொங்க விட்டதோட மட்டும் இல்லாம இந்த உலகுக்கே சொல்ற மாதிரி நான் தான் சீரியல் கில்லர், நான் தான் எல்லாரையும் கொலை பண்ண அப்படின்ற மாதிரி அவனோட ஃபர்ஸ்ட் விக்டிமான அந்த பாக்ஸரோட கிளவுஸ், செகண்ட் விக்டிமான அந்த ரெட் ஹேட் லேடியோட ரிங்கு, தேர்ட் விக்டிமான அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்த ஓல்டு மேன், இவங்களோட ஷூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கு. இதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிக்கிறாரு அந்த ஆபீசர் மூச்சி. அதை வந்து ஆமோன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற சீனியர் ஆபீசரும் ஒத்துக்கிறாரு. அப்ப அந்த வாட்சும் கிடைக்குது. அந்த வாட்ச் யாருது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அந்த போலீஸ் ஆபீசர்களுக்கு இன்னும் தெரியல. அந்த வாட்ச் நமக்கு தெரியும் அது யாருன்னு, அந்த பிரிசன் கார்டு இருக்கார் இல்லையா, அவரோடது. அங்க ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. அந்த பிரிசன் கார்டு எப்படியோ காப்பாத்தப்பட்டு ஆனா கோமால இருக்காரு. அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. கூடவே நம்ம ஹீரோவும் நின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த சீன் பிரிசன்ல காட்டுறாங்க. சைக்கோ ஹன்சோஜன் கூட தான் அந்த கோல் ஃபேஸ் டாக்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஹன்சோஜனை பாக்குறாரு. பார்த்து என்ன பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அதுக்கு சைக்கோ ஹன்சோஜன் சொல்றான், நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் என்னோட பையனை பாக்குறதுக்கு, என் பையன் எப்படி வளர்ந்திருக்கான் அப்படின்னு. ஓகே, ஒரு ஷாக்கிங்கான ட்விஸ்ட். இந்த கோல் ஃபேஸ் டாக்டர் தான் இந்த சைக்கோ ஹன்சோஜனோட பையன் போல இருக்கு. அடுத்ததா இங்க கிரைம் சீனை காட்டுறாங்க. டிடெக்டிவ் வந்து பாத்துட்டு இருக்காரு. அந்த டெட் பாடியை எக்ஸாமின் பண்றாரு. இங்க எந்த ஒரு கிராஸ் சிம்பிளும் காணுமே, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு பாக்குறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட, அதாவது அந்த டெட் பாடியோட ரைட் ஹேண்ட் வந்து வாய்க்குள்ள இருக்கு. சோ அந்த ரைட் ஹேண்ட கஷ்டப்பட்டு எடுத்து பார்த்தா அந்த மிடில் ஃபிங்கர் ஓபன் ஆயிருக்கு. அந்த மிடில் ஃபிங்கரை வாய்க்குள்ள சொருகி விட்டுருக்கான். அப்போ எங்க கிராஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாயை நல்லா எக்ஸாமின் பண்ணும்போது அவன் வாயில வந்து அந்த கிராஸ் சிம்பிளை வரைஞ்சு வச்சிருக்கான். சோ அந்த வரைஞ்ச கிராஸ் சிம்பிளை நோக்கி மிடில் ஃபிங்கரை காட்டுற மாதிரி வாய்க்குள்ள அந்த கையை சொருகி வச்சிருக்கான். இதையும் கவனிக்கிறாரு. அதோட மட்டும் இல்லாம மேல சீலிங்ல பார்த்தா அந்த சீரியல் கில்லர் இவருக்காக ஒரு மெசேஜையும் விட்டுட்டு போயிருக்கான். அதுல என்ன மெசேஜ் எழுதி இருக்குன்னா, பிங்கோ டிடெக்டிவ் கோமூச்சி, கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க, உங்களுக்காக ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு.